என் அன்பு குழந்தையே, என் பதிலுக்காக நீ காத்து கொண்டு இருக்கிறாயல்லவா? நான் நல்ல பதிலோடு தான் வந்திருக்கின்றேன். நீ இத்தனை நாட்கள் பட்ட துயரம் உன்னை விட்டு போகப் போகிறது. நீ நினைத்தபடி வாழப்போகிறாய். நான் உனக்கு உறுதியளிக்கின்றேன். உன் கஷ்டமெல்லாம் பறந்தோடிவிடும். அதற்கான நேரமும் காலமும் கூடி வந்துவிட்டது என் தங்கமே. தனியாய் நீ படுகின்ற பாடுகளும் தனிமையில் நீ வடிக்கின்ற கண்ணீரும் ஒரு நாளும் நிச்சயமாய் வீணாகாது. நீ படுகின்ற துயரங்களை ஒருவேளை மற்றவர்கள் அறியாமல் போகலாம். உன் பாடுகளுக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் போது உலகமே உன்னை கண்டு வியக்கப் போகிறது. உனக்கு வரும் துன்பங்களால் நீ துவண்டு போகாதே. நடப்பவையெல்லாம் உன் நன்மைக்காகத்தான் நடக்கிறது என்று நம்பு. நீ உன்னுடைய கஷ்டமான சூழ்நிலைகளையெல்லாம் கடந்து உன் வாழ்க்கை பாதையை அன்பு நிறைந்த அழகானவையாய் மாற்றப் போகிறது. இது உன் சாயப்பாவின் வார்த்தைகள். சதா சர்வ காலமும் நான் உனக்கு பின்னால் தான் உறுதுணையாக நிற்கின்றேன். உனக்கு எது என்று நிர்ணயிக்கப்பட்டதோ அது உன்னிடத்தில் வந்து சேரும். அது வந்து சேரும் காலத்தையும் நீ நெருங்கிவிட்டாய். உன்னை இதே சூழ்நிலையில் நான் விட்டு விடமாட்டேன். உனது வாழ்க்கை வண்ணமயமாக விளங்கப் போகிறது. நீ அழுதாலும் சிரித்தாலும் என்னை திட்டினாலும் உனக்கு எது நல்லதோ அதை மட்டுமே நான் உனக்கு தருவேன். உன்னுடைய எல்லா சுமைகளையும் என் மீது சுமத்திய பின்பு மீண்டும் ஏன் அதையே நினைத்து வருத்தம் கொள்கிறாய்? உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன். நீ போகும் வாழ்க்கை பாதையில் மிருகங்களை விட மோசமான மனிதர்களை சந்திக்கக்கூடும். அவர்களை கண்டு நீ அஞ்சாதே. நான் அவர்களை பார்த்து கொள்கிறேன். உன் இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு. உனக்கு நான் துணை நிற்கின்றேன். உன் மீது வீண் பழி விழுந்தாலும் கவலைப்படாதே. அவர்கள் அனைவரும் உன்னை வீழ்த்த வேண்டும் என்றே நினைக்கிறார்கள். அவர்கள் முன் நீ யார் என்று உன்னை வெற்றி பெற வைத்து கம்பீரமாக நிற்க வைக்கவே நான் இங்கு போராடி கொண்டு இருக்கிறேன். அதனால் நம்பிக்கை இழந்து கலங்காதே. என்னால் இதை செய்ய முடியாது என்று எந்த ஒரு காரியத்திலும் நீ நம்பிக்கையை இழக்காதே. உன்னை வழிநடத்த உன் அப்பா சாயப்பா நான் இருக்கும்போது கவலை எதற்கு உனக்கு? உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் துணையிருப்பேன். நீ சிந்தும் கண்ணீர் துளி ஒவ்வொன்றையும் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். எதற்காகவும் கவலைப்படாதே. உன்னோடு உன் சாய் தேவா நான் இருக்கிறேனே. வாழ்க்கையில் ஒருவரை நேசிக்கிறோம் என்றால் அது பலூனுக்குள் ஊதப்படுகின்ற காற்று போன்றது. எப்போது வேண்டுமானாலும் அது அதுவாகவே உடைந்து போகலாம். காற்றை சேமித்து வைத்திருக்கும் வரைதான் பலூனின் வடிவமும் அழகாக இருக்கும். அதிகமான அன்பை வெளிப்படுத்தியும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நெஞ்சு வெடித்துவிடும். அதே போல அளவுக்கு அதிகமான காற்றை உள்ளே செலுத்தும் போது பலூனும் வெடித்துவிடும். குறிப்பிட்ட அளவு காற்றை அதற்குள் செலுத்தி பலூனை நீங்கள் கையோடு வைத்திருக்கலாம். அதுவும் எப்போது உடையும் என்று கூட உங்களுக்கு தெரியாது. ஆனால் கையை விட்டுவிட்டால் உடனே அது ஒரு பக்கம் தானாக பறந்து போய்விடும். அதே போலத்தான் உன்னுடைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும். நீ உன் கஷ்டத்தையும் வேதனைகளையும் நினைத்து கொண்டே இருந்தால் அது உன்னை இன்னும் வேகமாக துன்புறுத்தும். அதை அதன் போக்கில் விட்டுவிடு. வந்த இடம் தெரியாமல் தடம் தெரியாமல் பறந்தோடிவிடும். உன் சாயப்பா நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எந்த விதமான கஷ்டமும் நேராது. இது உன் சாயப்பாவின் என் சத்திய வாக்கு. நீ நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.